வீட்டுக்கு பக்கத்துல வந்து தட்டுவடை செட் கடை வந்து புதுசா ஓபன் பண்ணிருந்தாங்க. நானும் பாப்பாவும் வாங்கி சாப்பிட்டோம். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சோ வீட்டுல வந்து கேரட்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு. சோ இன்னைக்கு வந்து கேரட் அல்வா பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து கேரட்டை நல்லா பீல் பண்ணிட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டு துருவி எடுத்து வச்சுட்டேன். ஒரு பேன்ல நெய் சேர்த்துட்டு அது கூட துருவன கேரட் சேர்த்து ஒரு 2-3 மினிட்ஸ் வதக்கினதுக்கு அப்புறமா பால் வந்து சேர்த்துக்கலாம். 1 கப் கேரட்டுக்கு 3/4 கப் பால் சரியா இருக்கும். பாலோட சேர்த்து கேரட்டும் நல்லா சுண்டி வெந்து வந்ததுக்கு அப்புறமா சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் துருவன கேரட்டுக்கு வந்து 1/4 கப் சுகர் வந்து சரியா இருக்கும். இப்போ ஒரு பேன்ல முந்திரி திராட்சையை சேர்த்து வதக்கிட்டு இப்ப இது கூடவே கொஞ்சமா ஏலக்காய் தூளும் வதக்கி வச்ச முந்திரி திராட்சை வந்து உள்ள சேர்த்து கலந்தா சூப்பரான கேரட் அல்வா ரெடி. கேரட் அல்வா சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட் டின்னருக்கு சிம்பிளா ராகி சேமியா தான் செய்ய போறேன். ராகி சேமியாக்கு ஃபர்ஸ்ட் இட்லி பாத்திரத்துல வந்து ராகி சேமியா வந்து தனியா வேக வச்சு எடுத்துட்டு தாளிச்சுட்டேன். சோ இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து தேங்காய் சட்னி தான் செஞ்சிருக்கேன். சூப்பரா சாப்பிட்டுட்டு இன்னையோட டின்னரை முடிச்சாச்சு. பை ஃப்ரெண்ட்ஸ்.